கேபிஎல் சென்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லுறவுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதாவது இந்த ஒரு நிலையை எல்லாரும் அடையணும் அப்படின்னு நினைப்போம். ஓகே, அந்த நிலையை எப்படி அடைகிறது? ஓகே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத இந்த ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த நிலையில நான் இருக்கேன், இந்த நிலையை நான் அடையணும். அப்போ அதை அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது டீடைல் ஆக்சுவலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ண என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய கேபிஎல் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதியவரா இருந்து இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல, இப்போதைக்கு வந்துட்டு அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஸ்டாக்ஸ் கார்ட்ல ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த லிங்கை வந்து பயன்படுத்தி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். பர்டிகுலரா அப்ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இ-லேர்ன் மார்க்கெட்ஸ், நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதியவரா இருக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாக் மார்க்கெட் மேட் ஈஸி அப்படிங்கறது ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த கோர்ஸை வந்து 999 rupees வந்து ஃப்ரீயா வந்து நீங்க அப்ஸ்டாக்ஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸை வந்துட்டு இந்த 15ஆம் தேதிக்குள்ள நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களா, நீங்க ஃப்ரீயா வந்து 3 இயர்ஸ்க்கு நீங்க அக்சஸ் பண்ணலாம். அப்படிங்கறதா இதுல மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமான விஷயம். ஓகே, இதை பயன்படுத்தி நீங்க ஆக்சுவலி பயன்பெறுங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். So being financially independent is very important for everyone in order to have a full-fledged life along with gaining sense of achievement and increasing the self-esteem. Okay, அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஃபினான்சியலி ஃப்ரீடம் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாரோடைய ஒரு ஆசை. ஆனா எத்தனை பேர் அதை நோக்கி வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கோம், அதை நோக்கி வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து சர்வேல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1% ஆஃப் த பீப்புள் தான் அந்த மாதிரி பிளான் பண்றாங்க. ரிமைனிங் 99% பீப்புள் வந்து அதுக்கான ஒரு பிளானிங் பண்றதுல. இன்னும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்றது, கடைசி வரைக்கும் ஒரு மாத சம்பளம் வந்து நம்மள்ட்ட இல்லைன்னா அந்த மாதத்தை ஓட்ட முடியாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் எல்லாருமே இருக்கும். ஓகே, சோ சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டியோ, அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா இல்ல பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது நமக்கு எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர், இவங்க நம்பிதான் வந்து நம்மளுடைய பர்சனல் இன்கம்க்கு வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அவங்க சார்ந்து நம்ம இருப்போம். ஓகே, சோ அந்த நிலையெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்துல நம்ம படிச்சு முடிச்சு ஒரு நம்மளுடைய சுய காலம் நிற்கும் போதுதான் வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். என்னன்னா நம்ம நினைச்சதை வந்துட்டு வாங்குறதோ, நம்ம நினைச்சதை வந்து அடைகிறதோ, இல்ல நம்ம நினைச்ச சாதிக்கிறது, இது எல்லாமே எப்ப அப்படின்னா நம்ம வந்துட்டு எர்ன் பண்ண ஆரம்பிக்குது. சோ அந்த நிலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ஆக்சுவலி ஃப்ரீடம். இந்த சேம் வே ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடையணும்னா அதை வந்துட்டு நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, இந்த ஃபினான்சியல் ஃப்ரீடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பலவிதமான ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க கடந்து போகும்போது ஈஸியா அடையலாம். ஓகே, ஆனா இன்னைக்கு ஏன் வந்து இதை அடைய முடியலன்னா, இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹெல்த் எடுத்துங்க, நல்ல ஒரு ரிச் ஆக்சுவலி ஃபுட் அண்ட் தென் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹெல்த் நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா எத்தனை பேர் வந்துட்டு அதுக்காக நம்ம வந்துட்டு எஃபர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த நபர்கள் தான். சோ அப்படின்னா என்ன சொல்ல வரோம் பாத்தீங்கன்னா, ஹெல்த்ல எப்படி வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு, அதை நம்மளால நினைச்சா அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த பினான்சியல் ஃப்ரீடம். என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பா இது எல்லாராலையும் முடிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, சரி, என்ன இந்த ஸ்டேஜஸ் பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிபெண்டன்ஸ். ஓகே, டிபெண்டன்ஸ் இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் நம்ம எல்லாருமே அதிகப்படியான மக்கள் இருப்போம். என்ன அப்படின்னா இன்னும் வந்துட்டு மத்தவங்களை சார்ந்து இருப்போம். அதாவது நம்மளோட கடன் தொகையை வந்து அடைக்கிறதுக்கோ, இன்னைக்கு இது வந்து இந்த டிபெண்டன்ஸ்ல ஒரு ஈஸியா இது எப்படி கண்டுபிடிக்கலாம், நீங்க டிபெண்டன்ஸ்ல இருக்கீங்களா இல்லையா அப்படின்னா, உங்களுடைய வேலையில இருந்து உங்களை நீக்கிட்டா, அதாவது எனக்கு வேலை இல்லை, அப்போ வந்து என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஐ நீட் மணி ஃப்ரம் சம்மன் டு ஆக்சுவலி பே மை டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஐ நீட் மணி ஃப்ரம் ஆக்சுவலி சம்மன் டு ஆக்சுவலி லிவ் மை லைஃப் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். இந்த ஒரு நிலை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டிபெண்டன்ஸ். ஈவன் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் 1 கூட சொல்லலாம், ஸ்டேஜ் 0 கூட சொல்லலாம். அப்படின்னா இதான் வந்து ஒரு ஆரம்ப நிலை. இந்த ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்கும். ஓகே, அப்போ இந்த நிலையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வரவு 8 செலவு 10 சொல்லுவாங்க இல்லையா, நம்மள இன்கம் தாண்டி வந்து டெப்ட் இருக்கும். அதாவது வந்து நம்மளோட எர்னிங்க தாண்டி வந்து நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே, சோ அந்த நிலையை தான் டிபெண்டன்ஸ் சொல்றோம். சோ இந்த நிலையில என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியிலயோ இல்ல வந்து என்ன சொல்றது ஒரு மொபைல்லயோ நீங்க அதை வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து ட்ராக் பண்ணும். ஏன்னா நீங்க ட்ராக் பண்ணும்போது தான் எங்க வந்து உங்களுடைய அதிகப்படியான செலவு நடக்குது, எங்க வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் கால்ட் கட் டவுன் அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது இந்த விஷயம் இல்லாம என்னால வாழ முடியும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணணும். ஓகே, சரி, இந்த டயத்துல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். என்னோட சம்பளம்
சம்பளம் இவ்வளவு, அப்போ இந்த சம்பளத்துக்கு இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள என்னுடைய குடும்பத்தினுடைய செலவை வந்து நான் ரன் பண்ணணும். அப்போ இந்த சம்பளத்துக்குள்ள நான் வந்து ஒரு சர்டைன் போர்ஷனை வந்து நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரெண்டுக்கும் பர்சன்டேஜ் நம்ம செட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் டெவலப் குட் மணி ஹேபிட்ஸ், அடாப்ட் ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். அதாவது ஒவ்வொரு பைசா வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருந்துச்சுன்னா என்னால வந்து ஒரு கோல்டு பீஸ் வாங்க முடியும். அப்ப நிறைய விஷயங்கள் தெரியும்னா இது எஃபெக்டே எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொல்ற உண்டியல சின்ன வயசுல எப்படி காசு போற பழக்கம் வர இந்த வண்டியில ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிப்படையில வந்துட்டு நீங்க வந்து எப்படி எப்படிலாம் சேவ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் ஸ்மார்ட்டா வந்து அந்த மணியை பயன்படுத்தலாம், அந்த மாதிரி டெக்னிக்லாம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அடுத்த நிலை வந்து சால்வன்சி அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க அடைவீங்க. இந்த நிலையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ், அதாவது நீங்க லோன் வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு தேவைகள், இது எல்லாமே மத்தவங்கள சாராம உங்களாலே பண்ண முடியும் அப்படின்னா பாத்தீங்கன்னா சோ இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுடைய எர்னிங்ல இருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை நீங்க ஒதுக்க முடியும். அப்படின்னா வந்து பிகின் எர்னிங் ஏ ப்ராஃபிட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை வச்சு உங்களுடைய மத்த கடன்களை நீங்க அடைக்க தொடங்குவீங்க. அதாவது யூசிங் தி எக்ஸஸ் மணி டு ரீபே டெப்ட் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன்ஸ். ஓகே, சோ இது என்ன நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சால்வன்சி அப்படிங்கிறது உங்களுடைய இன்கம் எக்ஸீட்ஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ். உங்களுடைய மாச செலவு இருக்கு இல்லையா, அதை தாண்டி வந்து உங்கள்ட்ட இன்கம் இருக்கு அப்படிங்கிற நிலை தான் சால்வன்சி. சால்வன்சி அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குலைவுனா அந்த சால்வன் ஒன்று கொடுப்பாங்க, இந்த ரெண்டு பைப்பை ஜாயின் பண்றதுக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ரெண்டு பைப்பை பிளாஸ்டிக் பைப் ஒட்டுறது நம்ம ஒரு சால்வெண்ட் அந்த லிக்விட் மேல தடவி வந்து ஒட்டுவாங்க அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி ஒரு ஜெல்லு அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கு. அதாவது நீங்க வந்து என்ன சொல்றது உங்கள்ட்ட ஒரு லிக்விடிட்டி இருக்கு அப்படிங்கிறது அந்த சால்வன்ஸ். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை டு கிரியேட் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் சைடு இன்கம். ஓகே, சோ அந்த சைடு இன்கம் வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு ரெண்டல் இன்கமா இருக்கலாம், இல்ல சில பேர் வந்துட்டு ஒரு ஆட்டோ வாடகைக்கு விட்டு அதுல இருந்து சம்பாதிக்கலாம். எப்படி எப்படிலாம் மாதத்துல வந்து உங்களுக்கு சம்பளத்தை தவிர உங்களுடைய மெயின் இன்கம் வந்து சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதை தவிர எப்படிலாம் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கறத கொண்டு வரணும். நீங்க ஆல்ரெடி டிபெண்டன்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து இன்னொருத்தவங்களை நம்பி இல்லாம இப்ப உங்க சுயகாலம் நிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுடைய மாத செலவுக்கும் மற்ற வந்துட்டு கடனை இஎம்ஐ அடைக்கிறதுக்கும். அப்படிங்கும் போது திருப்பி வந்து அந்த நிலைக்கு நீங்க போகாம இருக்கணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கண்ட்ரோல் யுவர் டிசைர்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் மணி வைஸ்லி. அதாவது உங்களுக்கு தேவையான ப்ரையாரிட்டி எதுக்கோ அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தணும். அதாவது வந்து அனாவசியம் செலவு பண்ற ஆசைகளை கட்டுப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது என்ன நீங்க அடுத்த நிலை அடைவீங்க. அந்த நிலை பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி. சோ இந்த நிலையில எதை வந்து பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா லோன்ல எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு செக்யூர்டு லோன்ஸ், அன்செக்யூர்டு லோன் சொல்லுவாங்க, இல்ல கன்சியூமர் லோன்ஸ், அதுக்கப்புறம் மார்ட்கேஜ் லோன், ஹவுசிங் லோன், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ல போய் நீங்க செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோன் போது இந்த பர்சனல் லோன், கார் லோன் இதெல்லாம் அன்செக்யூர்டு லோன். ஓகே, அப்ப ஏன் பர்சனல் லோன் வந்து அன்செக்யூர்டு லோன்னா நீங்க வந்து எதையுமே அடமான வைக்கல, உங்களுடைய வேலையை நம்பியோ உங்களை நம்பியோ வந்து பணத்தை கொடுக்குறாங்க, உங்களோட சிவில் கிரெடிட் ஸ்கோர் நம்பி கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி கொடுக்கும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து தொகை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஓகே, 10% இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. இதே வந்துட்டு நீங்க ஒரு அடமானம் வச்சு ஒரு வீடு கட்டுறீங்க, அதாவது உங்களுடைய நிலத்தை அடமானம் வச்சு வீடு கட்டுறீங்க, இல்ல வந்து ஒரு நகை அடமானம் வச்சு வாங்குறீங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூர்ட் லோன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களோட ஒரு பொருள் அவங்கள்ட்ட இருக்கு, அது மேல அவங்க பணம் கொடுக்கறனால இன்ட்ரெஸ்டும் கம்மி. ஓகே, சோ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டெபிலிட்டி ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லோன், உங்களுடைய கார் லோன் இதெல்லாம் அடைச்சிருப்பீங்க. ஓகே, சோ வேற என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல உங்கள்ட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கறத ஒன்று கிரியேட் பண்ணிடுவீங்க. ஓகே, சோ அந்த நிலை வந்துச்சுன்னா உங்கள்ட்ட 2 இன்சூரன்ஸ் இருக்கு, உங்களோட ஹெல்த்துக்கும் இல்ல டேர்முக்கும். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்ட், நாளைக்கு எதனா சடனா ஒன்று நடந்துச்சுன்னா என்னால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா பர்சனல் அதே டயத்துல கன்சூமர் லோனை க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேஜ் பேர் தான் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, சோ இப்போ சில பேருக்கு கேள்வி வரும், சோ அப்போ வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி எவ்வளவு மாசத்துக்குள்ள ஃபண்டை வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா மினிமம் 3 to 6 months. உங்களுடைய மாத செலவு எவ்வளவோ, அதாவது நீங்க வீடு வந்து வாடகை கொடுக்குறீங்க, கரண்ட் பில்லு, மத்த ஆக்சுவலி பிரீமியம் எதெல்லாம் இருக்கோ இந்த செலவு மாதத்துக்கு எவ்வளவு வருது அதுல மினிமம் 3 மாத தொகையோ இல்ல 6 மாதத்துக்கோ வச்சிருந்தீங்கன்னா அது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். அதுக்கு மேலே வைக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகே, சோ அப்ப அடுத்த கேள்வி இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நான் எதுல கிரியேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட். இந்த மாதிரி வந்து நான் டாப் 5 லிக்விட் ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேங்க் லிக்விட் ஃபண்ட்ல நீங்க கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபண்ட் வந்துட்டு ஈவன் HDFC இருக்கலாம், ஆக்சிஸ் லிக்விட் ஃபண்ட், ஐசிஎஸ் லிக்விட் ஃபண்ட், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணலாம். 4வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜென்சி. சோ ஏஜென்சி அப்படிங்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்னொரு விஷயத்தை தொடங்கும், அதுதான் ஏஜென்சி. ஓகே, சோ அந்த ஏஜென்சில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீடம் டு லிவ் அண்ட் ஆக்சுவலி ஒர்க் ஆஸ் யூ சூஸ். அதாவது இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம போன ஸ்டேஜ்ல என்ன சொன்னோம், உங்களுடைய கார் லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஒன்லி வந்து ஹவுசிங் லோனோ இல்ல அடமான லோன், மார்ட்கேஜ் லோனோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சொன்னோம். ஆனா இந்த ஸ்டேஜ், இந்த ஏஜென்சிங்கிற ஸ்டேஜ்ல உங்கள்ட்ட லோனுங்கிறதே இருக்காது, லோனுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஓகே, அது என்ன ஏஜ் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. ஓகே, நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு போறீங்களோ, எவ்வளவு சேவ் பண்றீங்களோ, இதை நோக்கி டிராவல் பண்றீங்க,
பண்றீங்களோ அப்படிங்கும்போது இந்த ஏஜென்சிங்கிறது ஒருத்தர் 35 வயசுல அடையலாம், இன்னொருத்தர் வந்து 45 வயசுல அடையலாம். அதாவது எந்த ஒரு லோனுமே இல்ல, நோ இஎம்ஐ அப்படிங்கிறது அது உங்க கையில இருக்கு. ஓகே, சோ நோ டெப்ஸ் இன் ஹேண்ட், வில்லிங் டு லீவ் எ ஜாப். அதாவது இந்த ஒரு நிலைமை என்ன அப்படின்னா ஒரு கடனும் இல்ல, அப்ப வந்து ஒரு ஜாப் வந்து என்ன சொல்றது, நமக்கு இஎம்ஐ இருக்கும் போதோ ஒரு கடன் இருக்கும் போதோ நமக்கு வந்து தலையில ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ஜாப் திரும்பி போச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு இருக்காது. ஜாபே போனாலும் பரவாயில்ல, என்னால வந்துட்டு எந்த கடன்ல என்னோட பர்சனல் லைஃப் மட்டும் தான் நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அதாவது ஃபியூச்சரை பத்தி ரொம்ப கவலைப்படுவேன், அப்பா கடன் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன உங்களுக்கு டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலையில வந்துட்டு உங்களுக்கு வேலை விடலாம் அப்படின்னு தோணோட வேலையை விடாம அதிகமா ஏர்ன் பண்ணணும். அப்போ பொதுவா வந்து நிறைய பேர் நினைச்சுப்பாங்க அதிகமா ஏர்ன் பண்ண அதிகமா ஸ்பெண்ட் பண்றது சார். இட் இஸ் டோட்டலி ராங். நீங்க எவ்வளவுக்குள்ள அதிகமா ஏர்ன் பண்ணுங்க அவ்வளவுக்குள்ள சேவ் பண்ணணும். அதாவது ஏர்னிங் மோர் டு சேவ் நாட் டு ஸ்பெண்ட். அதனால தெளிவா புரிஞ்சுங்க. அப்ப எதுக்கு சேவ் பண்றோம்னா சேவ் டு இன்வெஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் டைவர்சிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு, ரியல் எஸ்டேட், அதாவது கோல்டு எடுத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சொல்றது நிறைய வந்து எப்படி கோல்டு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருக்கோம். அது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இடிஎஃப் இருக்கட்டும். ரியல் எஸ்டேட் எடுத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்துட்டு நம்ம REIT, எம்பசி REIT, ஓகே, சோ இந்த மைண்ட் ஸ்பேஸ் REIT ரீசனா ஓபன் ஆச்சு. சோ இந்த மாதிரி REIT இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த கமர்ஷியல் பில்டிங்ல வர வாடகை வந்து 3 மாசம் வருது, டிவிடெண்டா உங்களுக்கு 90% அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஏஜென்சிங்கிற ஸ்டேஜ்ல எல்லா பணத்தையும் எக்ஸஸா உள்ள எல்லா பணத்தையும் நீங்க இப்ப லோன் எல்லாம் அடைச்சதுனால அது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா வேரியஸ் ஆக்சுவலி பக்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோலையும் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வயசுல நீங்க ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கறத செட் பண்ணணும். உங்களோட பையனுக்கு வந்து படிப்புக்கு எவ்வளவு பணம் வேணும், எந்த வயசுல வந்துட்டு அவர் டாக்டர் படிக்க வைக்க போறீங்க, இப்போ அவர் ஏஜ் என்ன அப்படிங்கறத செட் பண்ணணும். ஓகே, உங்களுடைய பெண்ணோட திருமணத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு வேரியஸ் கோல்ஸ் நீங்க செட் பண்ணும்போது அதை நோக்கி எவ்வளவு வந்து அலகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே தீர்மானிக்கிற ஸ்டேஜ் தான் ஏஜென்சி. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா பினான்சியல் செக்யூரிட்டி. இப்போ வந்து எனக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாத செலவுக்கு நமக்கு என்ன வேணும், சப்போஸ் வந்து 10,000 உங்க வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் காய்கறி பழம் இதெல்லாம் வந்து சொல்றது மத்த விஷயங்கள்லாம் வந்துட்டு கரண்ட் பில் எல்லாம் ஒரு 10,000 20,000 ரூபாய், மத்த இதர எக்ஸ்பென்சஸ் ஒரு பிரீமியம் ஏதோ ஒன்று கட்டுறீங்க, ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் ஒரு 10,000 30,000 எடுத்துக்கலாம். சோ அப்ப 30,000 ரூபாய் உங்களோட பேசிக் நீட்ஸ் மாதம் மாதத்துக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் வந்து ஒரு பாசிவ் இன்கம் மூலமா உங்க கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா, அதாவது உங்களுடைய மெயின் இன்கம் இல்லாம சைடு இன்கம் மூலமா வந்து சேர்ந்துச்சுன்னா இந்த நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய மெயின் இன்கம் டிபெண்ட் பண்ணி இல்ல. சோ தட் இஸ் கால்டு செக்யூர்ட். ஓகே, திஸ் இஸ் கால்டு பினான்சியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜ். சோ இந்த ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா உங்களோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அவ்வளவுதான் வந்து. சோ இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிட்டுனா அது பேர் பினான்சியல் செக்யூரிட்டி. அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் உங்களோட கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ உள்ள கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உங்களை அந்த சைடு பாசிவ் இன்கம்ல இருந்து வர்ற சைடு இன்கம்ல இருந்து வர மணியை வச்சு உங்களால வந்து வாழ முடியும். அது மட்டும் இல்லாம அதே வாழ்க்கை அந்த சைடு பாசிவ் இன்கம்ல இருந்து சைடு இன்கம் அன்டில் எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் ரன் பண்ண முடியும். அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஆக்சுவலி பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா யூ ஹேவ் எனஃப் டு கவர் யுவர் பேசிக்ஸ் அண்ட் ஆக்சுவலி கிரியேட் கம்ஃபர்ட் லைஃப் ஆல்சோ. அதாவது வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை மட்டும் இல்லாம ஈவன் கம்ஃபர்ட் லைஃப் செய்யுமா போகணுமா என்ன ஒன்று பண்ணுமா இதெல்லாமே பண்ண முடியும். இந்த ஸ்டேஜ் தான் நான் சொல்றோம் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜென்சிங்கிற ஸ்டேஜ்ல நீங்க எடுத்த ஒரு டிசிஷன் எங்கெங்கெல்லாம் பணம் போடணும் எடுத்தீங்க இல்லையா, ஒரு டிசிஷன், அதாவது கோல்ட்ல போடணும், ரியல் எஸ்டேட் போடணும், அந்த வைஸ் டிசிஷன் இப்ப என்ன பண்ணும்னா உங்களுக்கு வேரியஸ் இன்கம் பாசிவ் சோர்ஸ்ல இருந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யாமலே உங்களுடைய இப்போ உள்ள லைஃபையும் எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் உள்ள வாழ்க்கையும் நடத்த முடியும். அதே டயத்துல கம்ஃபர்ட் லைஃபையும் வாழ முடியும். சோ இந்த ஸ்டேஜ் நீங்க அடைஞ்சிட்டுனா திஸ் இஸ் கால்டு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். இந்த ஸ்டேஜ் அடைஞ்ச பிறகு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அதாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்க பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண. அல்டிமேட்டா ஹெல்த் தான் வந்துட்டு பேஸ் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்ல ஏஜென்சிங்கிற ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா நிறைய வேரியஸ் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட பாசிவ் நிறைய வரும்போது உங்களோட தொகை எக்ஸ்ட்ரா இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லக்ஸரி லைஃப் கூட உங்களால வாழ முடியும், கம்ஃபர்ட் லைஃப் வாழ முடியும் அப்படிங்க இருக்கும்போது இன்னும் வந்து அந்த பாசிவ் இன்கம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு திருப்பி வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த நிலை தான், அதாவது எப்படி சொன்னோம் ஒரு முக்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பினான்சியல் வந்து ஒரு நிலை அடைகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிலை தான் பினான்சியல் ஃப்ரீடம். ஓகே, இது வந்து எப்படி சொல்றேன்னா திஸ் சூப்பர் மோஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இதான் ஒரு உச்சகட்ட நிலை. இந்த நிலையை வந்துட்டு ஈவன் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அபண்டன்ஸ், ஒரு அபரிவிதமான
விபரீதமா இருக்கிற ஒரு நிலை. ஓகே, அதாவது பணம் எப்படி பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்தும் வந்துட்டே இருக்கும். அதாவது நீங்க தூங்கும் போது பணம் வரும்னு சொல்லுவாங்களே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை யாரெல்லாம் அடைஞ்சிருக்காங்க, ஜுன்ஜுன்வாலா, அமேசான் ஓனர், ஓகே, இந்த ஃபேஸ்புக், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்க அப்ப கஷ்டப்பட்டது இப்போ வந்து என்ன சொல்றது, அவங்களோட ஷேரோ இல்ல வந்துட்டு மத்த பாசிவ் இன்கம் அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மணி நேரமும் சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம். அதாவது உங்களுக்காக வாழ்ற ஒரு ஸ்டேஜ், அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஓகே, ஹாப்பிலி ரிச், ஹேவிங் எ ஹியூஜ் பேங்க் பேலன்ஸ், ரெக்கரிங் இன்கம், அது வந்து இன்னைக்கு மட்டும் இல்லாம தட் வுட் கீப் கமிங் லைஃப் லாங் ஃபார் யூ. ஓகே, அந்த மாதிரி ஒரு நிலை அடையறதா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஈவன் இந்த நிலையில நீங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், அதாவது ஒரு இதை அக்வயர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சேரிட்டிக்கு வந்து டொனேட் பண்ண முடியும், என்ன வேணா பண்ணலாம். அந்த மாதிரி ஈவன் யூ கேன் சப்போர்ட் ஃபார் அதர்ஸ். டிபெண்டன்ஸ் நீங்க எப்படி இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இன்னைக்கு உள்ள இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, சோ ஓவரால் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ல 7 ஸ்டேஜ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிபெண்டன்ஸ், ரெண்டாவது ஸ்டேஜ் சால்வன்சி, மூணாவது ஸ்டேஜ் ஸ்டெபிலிட்டி, நாலாவது ஸ்டேஜ் ஏஜென்சி, அஞ்சாவது ஸ்டேஜ் வந்துட்டு செக்யூரிட்டி, ஆறாவது ஸ்டேஜ் டிபெண்டன்ஸ், ஏழாவது ஸ்டேஜ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஓகே, சோ இன்னைக்கான கேள்வி என்ன, இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னா, நீங்க இந்த இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டு ரீச் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அந்த ஒரு அதாவது வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த நிலையில இருக்கேன். நீங்க வேணா வீடியோ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும், புரியாதவங்களுக்கு. அப்போ வந்துட்டு நான் இந்த நிலையில இருக்கேன் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணுங்க. அடுத்த இந்த நிலையை அடையறதுக்கு, அதாவது வந்துட்டு இப்ப நான் ஸ்டெப் 2ல இருக்கேன், ஸ்டெப் 3 அடையறதுக்கு என்னோட பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது நம்மளுடைய மற்ற நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு சில பேர் டிப்ஸ் கொடுக்கலாம். என்ன சொல்றது, அந்த நிலையை அடையறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து ஒவ்வொருத்தர் வந்து கை கோர்த்து அந்த நிலையை அடையலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.